பங்கு சந்தையில 1000 ரூபாய முதலீடு செஞ்சு ஒரே நாள்லயே 20 லட்சம் ரூபாய் லாபத்தை ஒருத்தர் ஈட்டியிருக்காரு அப்படின்ற செய்தி இப்போ வலம் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸ் தளத்துல ஒருத்தங்க இத பகிர்ந்திருக்கிறதா சொல்லி என்டிடிவி மாதிரியான பத்திரிகையே இத பகிர்ந்திருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா வங்கியினுடைய பங்கு சரிஞ்சதை தொடர்ந்து இப்படி ஒரு லாபம் அவருக்கு கிடைச்சதா இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம்? ஒரே நாள்ல எப்படி 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு? இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். என்டிடிவி பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது எக்ஸ் தளத்துல ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, கோட்டக் மஹிந்திரா வங்கியினுடைய ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருச்சு. அதுல இன்சைடர் ஒருத்தர் புட் ஆப்ஷனை வாங்கியிருந்தாரு. இப்படி இதனுடைய ஷேர்ஸ் டவுன் ஆனதால புட் ஆப்ஷனுடைய வேல்யூ அதிகரிச்சு அவருக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதாவது வெறும் 1000 ரூபாய முதலீடு செஞ்சு அதிலிருந்து 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கிறதா அந்த பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன்ஸ் அல்கோஸ் குவாண்ட் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் அந்த பதிவை ஷேர் பண்ணிருந்தாங்க. இத என்டிடிவி மாதிரியான ஒரு சில பத்திரிகைகளும் பாத்தீங்கன்னா ஒரு செய்தியா வெளியிட்டு இருந்தாங்க. கடந்த புதன்கிழமை அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு சில கட்டுப்பாடுகளையும் தடையும் விதிச்சதா சொல்லப்படுது. ஆன்லைன்ல புது கஸ்டமர்ஸ் சேர்க்க கூடாது, புது கிரெடிட் கார்டுகளை விநியோகம் செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தடையதா ஆர்பிஐ கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு விதிச்சிருந்தாங்களாம். இதனால கோட்டக் மஹிந்திரா வங்கியினுடைய பங்குகள் பாத்தீங்கன்னா 12% சரிவு சந்திச்சதா கூறப்படுது. இந்த வங்கியினுடைய புட் ஆப்ஷனை தான் ஒருத்தர் அந்த நேரத்துல வாங்கியிருந்திருக்காராம். இப்படி பங்கு சரிஞ்சதால புட் ஆப்ஷன்ல அவருக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சதா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது அந்த பதிவுல சொல்லியிருந்திருக்காங்க. பொதுவா கால் அண்ட் புட் ஆப்ஷன் காலாவதி ஆகும்போது 0 நெருங்கும்னு சொல்றாங்க. அதன்படி 20 பைசாக்கு ட்ரேட் ஆகும்போது தான் அவரு இத வாங்கினதா சொல்றாங்க. இப்படிதான் 1000 ரூபாய இவரு முதலீடு செஞ்சு இதன் மூலமா இவ்வளவு லாபம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்தியினுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்ற எந்த ஒரு விபரமும் தெரியல. ஆனா இதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இத பார்த்த பல பேரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா இது உறுதிப்படுத்தப்படல. அதே போல பங்கு சந்தையில நீங்க இந்த மாதிரி முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா முறையான பொருளாதார ஆலோசகரை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்யுங்க. இந்த மாதிரி வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு எந்த ஒரு முதலீடையும் மேற்கொள்ள வேணாம்.